வெல்கம் டு பாரதி விழிகள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தீபாவளிக்கு ஸ்பெஷலான தேன் குழல் முறுக்கு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் போயிட்டு அரிசி ஊற வச்சு காய வச்சு மில்லில் போயிட்டு அரைச்சிட்டு வர்றதுக்கு நேரம் ஆகும். அதனால் நாங்கள் பலகாரம்லாம் கடையில் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரே ஒரு மாவு இருந்தால் போதுங்க. இதுக்காக நீங்கள் மில்லுக்கு போயிட்டு அரைச்சி வைக்க வேண்டியதெல்லாம் இல்லை. உங்கள் வீட்டில் என்றைக்கு டைம் இருக்கோ அன்றைக்கி இந்த மாவை அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதிரசம் ஆகட்டும், முறுக்காகட்டும், சோமாஸ் ஆகட்டும், நிறைய கலகலாவாகட்டும், அப்புறம் சீடை எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரே மாவுலேயே தயாரித்து வச்சுக்கலாங்க. ஒரு மாதத்துக்கு தேவையான மாவு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இடியாப்பம், ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா குழி பணியாரம், அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவைனாக்கா கோதுமை தோசை, அது மாதிரி எல்லாத்தையுமே கலந்து ஊற்றுற மாதிரி இந்த மாவை நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையானதை வேலையில் விட்டு வந்ததுக்கப்புறம் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த மாவை பற்றின விஷயங்களை நான் உங்களுக்கு வீடியோட லாஸ்ட்டில் கொடுக்குறேன். இப்போது இந்த தேன் குழல் முறுக்குக்கு தேவையான பொருட்களை நம்ம தயார் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவு அரைச்சி வச்சுருக்கோம் அப்படின்றதுனால உளுந்து பார்த்திங்கனாக்கா வீட்டில் நம்ம மிக்சியிலேயே அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு 1/2 கிலோ நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால 150 கிராம் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துக்கலாங்க. தேன் குழல் முறுக்கு அப்படின்னாக்கா சாப்பிட்றதுக்கு கடுக்கு முடுக்குன்னு இருக்கக்கூடாது, ரொம்பவே கொரகொரப்பாக இருக்கணும். வாயில் குழந்தைங்க கூட கடிச்சாங்க அப்படின்னாக்கா டக்குன்னு ஊறி வந்துடும். அதனால் உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உளுந்து வறுக்கிறதுக்கும் சில முறைகள் இருக்குது. கை முறுக்கு செய்கிறோம், நம்ம சாதாரண முறுக்கு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கனாக்கா உளுந்தை வந்துட்டு ரொம்ப செவுக்க வறுக்கணும். ஆனால் இந்த தேன் குழல் முறுக்குக்கு பார்த்திங்கனாக்கா உளுந்தை லைட்டாக தாங்க வறுக்கணும், வாசம் தான் வரணும், கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நம்ம இந்த முறுக்குக்கு தேவையான தண்ணியை பார்த்திங்கனாக்கா இந்த மாவு பொடி பண்ணுறதுங்காட்டியும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நான் 1 லிட்டர் தண்ணியை வந்துட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அந்த சமயத்தில் நம்ம அந்த தண்ணி சூடாகிற சமயத்தில் நம்ம இந்த மாவு வந்து தயார் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியில் அரைக்கும் பொழுது பார்த்திங்கனாக்கா ஒரு சுற்று விட்டு ஒரு 2-3 சுற்று விட்டிங்க அப்படின்னாக்கா அந்த ஜாரோட மூடியை திறந்து பார்த்திங்கன்னா அந்த மூடி ஓரத்தில் முழு உளுந்து வந்துட்டு அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு முறை அரைச்சதுக்கப்புறம் அந்த ஜாரோட மூடியை திறந்து நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம மாவு அரைச்சோம் அப்படின்னா தான் முழு உளுந்து வந்துட்டு நமக்கு ஜாரில் அப்படியே நிற்காது. உங்களுக்கு பார்த்திங்கனாலுமே தெரியும். நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அரைச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா ஃபைன் பவுடராக மாறிடணும். இது வந்து மாவு கொரகொரப்பாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் நம்ம முறுக்கு பார்த்திங்கன்னா பிழியும் போது ஸ்மூத்தாக வரும், கடிக்கும்பொழுது கடுக்கு முடுக்குன்னு இல்லாமல் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் மாவு மட்டும் கரெக்டாக அரைச்சிக்க எடுத்துக்கோங்க. மாவு அரைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன தான் ஸ்மூத்தாக அரைச்சாலும் அதில் 1-2 திப்பி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உளுந்தை வந்து ஜலிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கணும். உளுந்து மட்டும் இல்லை, நம்ம மில்லில் கொடுத்து அரிசி மாவு அரைச்சிட்டு வரோம் அப்படின்னா கூட நீங்கள் மாவு வந்துட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. முக்கியமாக தேன் குழல் முறுக்கு அப்படின்னா கண்டிப்பாக மாவு ஜலிச்சு தான் எடுக்கணும். 1-2 திப்பி இருந்தது அப்படின்னாக்கா அந்த திப்பி போயிட்டு அந்த குழலில் அடைக்கும் போது நமக்கு கீழே வர இழை வந்து அறுந்து போயிடும். பாருங்கள் இதுலேயே எவ்வளோ திப்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மாவு தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாவுக்கு தேவையான எண்ணெயை வந்துட்டு நம்ம கேஸில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், டால்டா யூஸ் பண்ணிக்கலாம், நெய் யூஸ் பண்ணிக்கலாம், பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா இது வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. தண்ணி இறக்கிட்டு நம்ம எண்ணெயை காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து தயார் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு மாவு எடுக்க போகிறேன். இந்த கப்பு பார்த்திங்கன்னா 250 கிராம் பிடிக்கும், அதனால் நான் 2 கப்பு போட்டுக்கிறேன், எனக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ மாவுக்கு 150 கிராம் உளுந்து இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாவு வந்துட்டு கலக்கும்பொழுது அரிசி மாவும் உளுந்து மாவும் ஒன்றா நல்லா கலந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எண்ணெய் ஊற்றுறதாகட்டும், தண்ணி ஊற்றி பிசைகிறதாகட்டும் அதுக்கப்புறம் தான் செய்யணும். முதல்ல அந்த மாவு வந்துட்டு நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்திங்கனாக்கா ஒரு 3/4 அளவு உப்பு போடுங்க. ரொம்ப உப்பு போட்டிங்க அப்படின்னா முறுக்கு சாப்பிடும்போது திகட்டும். அதனால் 3/4 அளவுக்கு உப்பு போடுங்க. நம்ம உளுந்து சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால பருப்புகள்லாம் கேஸ் ட்ரபிள், அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு முறுக்கு சாப்பிட்டா நெஞ்சுக்குள்ளேயே இருக்கும். அதுக்காக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓமம் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எள்ளு வேணும் அப்படின்னாக்காலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேன் குழல் முறுக்குக்கு வெறும் ஓமம் போட்டோம் அப்படின்னாலுமே போதும். உங்களுக்கு எள்ளு வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எள்ளும் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓமம் பார்த்திங்கன்னா அப்படியே போட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கையில் வச்சு நுணுக்கினீங்க அப்படின்னாக்கா நல்லா பவுட்ரு போல் ஆகிடும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஓமத்தோட வாசமும் வரும்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம இழை பிழியும்போது ஆறாமல் வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு டிப்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கும்பொழுது இது போயிட்டு ஒரு சின்ன கேப் கிடச்சிதுனா கூட அந்த நூல் வந்து அறுந்து போயிடும், அந்த இழை வந்து அறுந்து போயிடும். தேன்குழல் முறுக்குனாலுமே வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, இழை அறக்கூடாது. அதுதான் அந்த தேன்குழல் முறுக்கோட ஸ்பெஷலே. அதுக்கு வந்து நீங்கள் மாவு பிசைறதுல எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னாலுமே உங்களுக்கு முறுக்கை வந்து சட்டுன்னு சுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா பொருளும் போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள். நம்ம எண்ணெயை ஊற்றணும் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துட்டு பொங்கி வரணும். அப்போ தான் வந்துட்டு மாவு வந்து சாஃப்டாக இருக்கும். கை வச்சிடாதீங்க, கரண்டி போட்டு கலரிட்டு 2-3 வாட்டி கலர்னிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சூடு ஆறிடும். அப்புறம் கை வச்சு கட்டிகள் இல்லாமல் நம்ம மாவு ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை ஊற்றின உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா கட்டியாக மாவில் இருக்கும். அந்த மாவு வந்துட்டு நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் படுறாப்புல பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மாவு நம்ம இப்படி பிடிச்சோன்னா பிடி கொழுக்கட்டை போல் நிற்கணும், அது உடையக்கூடாது. அப்போ தான் வந்துட்டு அந்த மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து நீங்கள் சமைக்கும்பொழுது சின்ன டிப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்களும் பார்த்திங்கன்னா சமைக்கும்போது சூப்பராக சமைக்கலாம், எந்த தப்பும் இருக்காது. நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியும் பார்த்திங்கனாக்கா அப்படியே ஊற்றிடாதீங்க. இப்போ நம்ம ஈர அரிசி அரைச்சோம் அப்படின்னாக்கா தண்ணி அது ஒரு பதம் தேவைப்படும். இப்போ அரிசி நம்ம காய வச்சு அரிசி அரைச்சோம் அப்படின்னாக்கா தண்ணி முன்ன பின்ன தேவைப்படும். நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி காய வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். இது சப்பாத்தி மாவை விட இன்னும் இலகுவாக இருக்கணும். ஆனால் மாவு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் வந்துட்டு இந்த மாவோட பதம். அந்த கையில் ஒட்டாமல் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம எண்ணெயை காய வச்சு அந்த மாவு நல்லா நல்லா கலர்னு பார்த்திங்களா, அந்த மாதிரி பதம் இருந்துச்சுன்னா தான் மாவு எவ்வளோ தண்ணி ஆனாலும் நம்ம கையில் வந்து ஒட்டாது. இல்லைன்னா நீங்கள் மாவு அள்ளி குழலில் போடும்போது குழல்லையும் ஒட்டிக்கும் கையிலையும் ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஒட்டுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு இழை வந்து சரியாக வராது, முறுக்கும் சரியாக வராது, பிச்சு வரும். பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இந்த மாவை கரெக்டாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு முறுக்கு சுடுறது ஒரு வேலையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி மூடி வச்சுக்கோங்க. இதை திறந்து வைக்கக்கூடாது, ஈரப்பதம் காயவே கூடாது. நல்லா மூடி வச்சுக்கோங்க. நான் இந்த கடாய் வந்துட்டு என்னோடய எண்ணெய் பொங்கி வரும் அப்படின்றதுனால ஆழமான கடாய் வச்சுக்கிறேன். இந்த கடாயை க்ளீன் பண்ணி நம்ம எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம் முறுக்கு பிழியறதுக்கு முன்னாடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் எந்த குழல் வேணால் எடுத்துக்கலாம். அழுத்துகிற குழலாக இருந்தாலும் சுற்றுற குழலாக இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா இது மாவு வந்து பிச்சிக்காது, ரொம்பவே ஸ்மூத்தாக வரும். நீங்கள் உங்களுக்கு நேராக பிழிய முடியும் அப்படின்னா நேராக கடாயில் பிழிஞ்சிருங்க. இது வந்து தேங்காய் எண்ணெய் அப்படின்றதுனால இந்த மாதிரி பொங்கி வரும். அதனால் நம்ம அச்சு வந்துட்டு கரண்டியில் வந்து தான் பிழிஞ்சு போட முடியும். நேராக அதில் போட்டோம் அப்படின்னாக்கா நம்ம எந்த பக்கம் சுற்றுறோம் அப்படின்றதுனே தெரியாது. ஏன்னா நான் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் செக்கில் ஆட்டணும் அப்படின்னாலுமே எல்லா எண்ணெயுமே பொங்கி தாங்க வரும். அதுதான் சுத்தமான எண்ணெய். நீங்கள் கடல் எண்ணெய் ஆகட்டும், நல்லெண்ணெய் ஆகட்டும், தேங்காய் எண்ணெய் ஆகட்டும், உங்கள் செக்கில் உங்களோட கண் எதிர்க்கே ஆட்டி எடுத்துகிட்டு வந்து சமைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பொங்கி வரணும். அதுதான் ஒரிஜினல் எண்ணெய். நீங்கள் கடையில் எண்ணெய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பொங்கி வர வாய்ப்பே கிடையாது. இன்னும் சூரியகாந்தி எண்ணெயை கூட நம்ம வீட்டில் செக்கில் ஆட்டினோன்னா இந்த மாதிரி தாங்க பொங்கி வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துடும். ஒரு முறை திருப்பி போட்டுட்டு நம்ம முறுக்கு எடுத்தோம் அப்படின்னாக்கா சூப்பரான தேன்குழல் முறுக்கு வந்து ரெடி ஆகிடும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மாவு அரைச்சி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பச்சரிசி வந்துட்டு ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 முறை நல்லா கழுவி வெயில் நல்லா அடிக்கும்பொழுது நம்ம வெள்ளை கலர் துணியை போட்டு ஃபுல்லாக பருக்க காய வச்சிடணும். நம்ம அந்த அரிசி எடுத்து வாயில் போட்டோம் அப்படின்னாக்கா நல்லா கடுக்கு முடுக்கணும். அப்போ தாங்க மாவு கெட்டு போகாது, 1 மாதம் வரைக்கும் வரும். அந்த மாதிரி மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இடியாப்பம் வேணுமா, புட்டு வேணுமா, இந்த மாதிரி அதிரசம் சுடணும், முறுக்கு சுடணும், அந்த மாதிரி நிறைய பலகாரங்களுக்கு அந்த மாவு வந்து டக்குன்னு எடுத்து வீட்லேயே செஞ்சு அசத்துருங்க. இந்த தீபாவளிக்காச்சும் நீங்கள் கடையில் வாங்காமல் வீட்லேயே பலகாரம் செஞ்சு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.